ஒரு இயக்குனர் மட்டும் நினைவுக்கு வருவதில்லை, ஒரு எழுத்தாளர், ஒரு நடிகர், ஒரு காலத்தின் சிரிப்பும் சிந்தனையும் நம் நினைவுக்கு வரும். அவருடைய வாழ்க்கையே அவர் இயக்கிய படங்களைப் போலத்தான் இருந்திருக்கிறது. சுவரில்லாத சித்திரங்கள் போல எந்த பெரிய பின்னணியும் இல்லாமல் தொடங்கிய பயணம் பிறகு தமிழ் சினிமாவின் வரலாற்றிலேயே அழியாத ஓவியமாக மாறியிருக்கிறது. அந்த 7 நாட்கள் திரைப்படத்தில் அவர் சொன்னது போல, வாழ்க்கை சில நேரங்களில் மிக குறுகியதாக இருக்கலாம், ஆனால் அந்த குறுகிய காலத்திற்குள் தலைமுறைகள் நினைவில் வைத்திருக்கும் அளவுக்கு அவர் வாழ்ந்திருக்கிறார். முந்தானை முடிச்சு போல் குடும்பங்களின் இதயத்தோடு முடிச்சு போட்ட மனிதர் அவர். அந்த முடிச்சை காலம் கூட அவிழ்க்க முடியாது. தாவணி கனவுகள் போல எளிய மக்களின் கனவுகளை திரையில் வரைந்தவர். அந்த கனவுகளில் தான் மக்கள் தங்களை பார்த்தார்கள். சின்ன வீடு என்று பெயர் வைத்தாலும் அவர் கட்டியது ஒரு பெரிய இடம், அது ரசிகர்களின் இதயம். பாக்யராஜ் அவர்களின் படங்களில் கதாநாயகன் வெறும் சண்டை மட்டும் போட மாட்டார். அவர் யோசிப்பார், தடுமாறுவார், தவறு செய்வார், திருத்திக் கொள்வார். ஏனென்றால் அவர் எழுதிய கதாநாயகன் நம்மில் ஒருவன். பெசன்ட் நகர் மின் மயானத்தில் இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களது உடல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் பெசன்ட் நகர் மின் மயானத்தில் அவருடைய உடல் தகனம் செய்யப்படுகிறது. முன்பாக இறுதிச் சடங்கு மரியாதை செய்யப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், என்ன விவரம்? நேற்று திடீரென்று மாரடைப்பால் காலமான இயக்குனர் கே பாக்யராஜின் உடல் நுங்கம்பாக்கம் இல்லத்தில் இருந்த அவரது உடல் இறுதி ஊர்வலம் புறப்பட்டது. சுமார் 1 மணி நேரமாக அந்த இறுதி ஊர்வலம் புறப்பட்டு தற்போது பெசன்ட் நகரில் உள்ள மின் மயானத்துக்கு வந்தடைந்திருக்கிறது. ஏற்கனவே அரசு மரியாதை அளிக்கப்படும் என்று தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் அறிவித்திருந்த நிலையில் சிறப்பு காவலர்கள் அவர் வீட்டில் அவர் உடலை வாகனத்தில் அணிவகுப்பு மரியாதை ஏற்றி அனுப்பி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து தற்போது அந்த சிறப்பு காவலர் அனைவருமே 24 பேர் கொண்ட குழுவினர் தற்போது பெசன்ட் நகர் மின் மயானத்தில் இருக்கிறார்கள். இவர்கள் தற்போது இங்கு அவருடைய கே பாக்யராஜ் உடலுக்கு இறுதி சடங்குகள் செய்து முடித்த பிறகு, குடும்பத்தை செய்து முடித்த பிறகு உரிய மரியாதை கொடுக்கப்படுகிறது. பேண்டு வாசியங்கள் இசைக்க 24 குண்டுகள், அதாவது 24 காவலர்கள் 3 முறை வானத்தை நோக்கி துப்பாக்கியை சுடுவார்கள். 72 குண்டுகள் முழங்க அவருக்கு அரசு மரியாதை இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து அவர் உடல் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட இருக்கிறது. பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்களது உடல் இறுதி மரியாதை செலுத்தப்பட்டு, அரசின் சார்பாக இறுதி மரியாதையும் செலுத்தப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடல் தகனம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முழு அரசு மரியாதையோடு இன்றைக்கு அவருடைய உடல் தகனம் செய்யப்படுகிறது. அதற்காக காவலர் குழுவும் பெசன்ட் நகர் மின் மயானத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறது. காட்சிகளில் பார்க்கிறோம்.
சாயந்தரம் தெரிவாப்பில பாருங்க.